கேவலமான வாழ்க்கை. உன்னைய அடிமைப்படுத்தி அவன் ஏரோப்ளேன்லையும் ஹெலிகாப்டர்லையும் பறந்துகிட்டு இருக்கான். அதை சிந்திக்கிற திறமை இல்லைங்க. அந்த அவேர்னஸ் இல்லை. அந்த அவேர்னஸ் இல்லாதனால இந்த மாதிரியான கொலைகள் நடக்குது. இந்த மாதிரி தினசரி கொலை, தினசரி கொலை. எப்படி மேடம் ஒரு ரவுடி உருவாகுறான்? நீங்க சொல்லுங்க. ரவுடி தினசரி ரவுடி கொலை. இங்க எத்தனை ஆயிரம் ரவுடி இருக்கான் எனக்கு புரியல. ஆனா சட்டமன்றத்துல முதல்வர் அவர்கள் நேத்து சொல்லும்போது சொல்றாங்க, அதிமுகவோட ஆட்சி காலத்தை கம்பேர் பண்ணும்போது இப்ப அதிமுக ஆட்சி காலத்துல எங்க ஆட்சி காலத்துல 45 கொலை நடந்திருக்கு, அதிமுக ஆட்சி காலத்துல 50 நடந்திருக்கு. இப்ப கம்மியா தான் இருக்குன்ற ஒரு தரவு சொல்றாரு இவர். மேடம் நீங்க திமுக ஆட்சி காலத்துல அமைச்சர்கள் முன்னாடியே போலீஸை வெட்டி சரிஞ்சு ரத்தம் ஓடி செத்ததெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் வீடியோல. திமுக ஆட்சி நீ என்ன டேட்டா கொடுக்குற எனக்கு புரியல. தினசரி ஒரு ரவுடி வெட்டி கொலைன்னு போறான். டெய்லி இன்னைக்கு காலையில காரைக்குடி நார்த் ஸ்டேஷனுக்கு கண்டிஷன் பெயில் போட வந்த ஒரு ரவுடி கோர்ட் வாசல்ல வெட்டி கொள்றான். நேற்று ஒரு ஜாகிர் ஹுசேன்ங்கிற சமூக ஆர்வலர் இடத்த ஆக்குபை பண்ணுறான்னு சொல்லி ஒரு கமிஷன் கொடுத்தா அவரை வெட்டி கொடுக்குறான். ஈரோட்டில் முந்தா நேற்று மனைவி முன்னாடியே ஒரு வேனில் வச்சு ஒருத்தனை வெட்டி கொடுறான். வீடியோ வெளியாகுது. அவ்வளோ பேரும் பார்க்குறாங்க. லேடிஸ் அலறாங்க. தினசரி நடக்குது. ஆம்ஸ்டாங் கொலையோட முடிஞ்சிருச்சுன்னு நினச்சோமா? வசூல் பாம் ராஜா கொலை, ஏகப்பட்ட தினசரி கொலை நடக்குது. எப்படி ஒரு ரவுடி வரான்? 5 கொலை பண்ணவன் 7 கொலை வழக்கு இருக்கவன் தான் கொள்றான்னு சொல்கிறான். 5 கொலை பண்ணவன் 7 கொலை பண்ணவன் எப்படி வெளியில் இருக்கான்? ஒரு கொலை பண்ணாலே ஆயுள் தண்டனைன்னு சொல்கிறான் சட்டம். அப்போ 5 கொலை பண்ணவன் 7 கொலை பண்ணவன் எப்படி வெளியில் இருக்க முடியும்? 7 கொலை பண்ணவன் திரும்ப 8வது ஒருத்தனை கொலை பண்ணுறான். இப்போ 7 கொலை பண்ணவன் எப்படா வெளியில் இருக்கான்? போலீஸ் சரியில்லை. நீ காசை கொடுத்தீங்கன்னா போலீஸ் என்ன வேணாலும் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. ஒரு சில போலீஸை தவிர, மிக எளிதான நேர்மையாக நினைக்கிற ஒரு சில போலீஸை தவிர்த்துட்டு காசை கொடுத்தா இங்கே என்ன வேணாலும் பண்ணலாம்.